நீங்கள் கேட்கவிருப்பது சிவமயம் பாகம் 1. எழுதியவர் இந்திரா சௌந்தரராஜன். ஒலி வடிவில் வழங்குபவர் EMS முரளி. அத்தியாயம் 1. காடுகளில் சிவன்மலை காடு மிக விசேஷமானது. இந்த காட்டுக்குள்தான் எல்லாவித பருவ சூழல்களும் உள்ளன. சுனை, ஓடை, அருவி, குளம், கிணறு, ஆறு என்கிற 6 வித நீரமைப்பும் இதனுள்தான் உள்ளது. 1985 அன்று வானில் கார்த்திகை பௌர்ணமி. ஆதித்தனிடம் இருந்து கடனாக பெற்ற ஒளியை நிலவானது கஞ்சத்தனமின்றி வாரி வழங்கிக் கொண்டிருந்தது. இதனால் சிவன்மலை காடே ஏதோ ஒரு அரைப்பகலுக்குள் இருப்பது மாதிரிதான் இருந்தது. சிவன்மலை காட்டு முகப்பில் லிங்கப்பட்டி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்து வழியாகத்தான் சிவன்மலைக்கு வரவேண்டும். நுழைவாயில்தான் லிங்கப்பட்டி. ஆனால் சிவன்மலை காட்டின் நீள அகலங்கள் காட்டிலாக்காவுக்கே தெரியாத ஒரு விஷயம். அன்றுதான் சிவன்மலை காட்டின் வனச்சரகத்துக்கு அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தார் சுந்தரராஜன். நல்ல உயரம், புஷ்டியான உடல்வாகு. யூனிஃபார்மில் அவரை யார் பார்த்தாலும் ஒரு பிரமிப்பு நிச்சயமாக ஏற்படும். சிவன்மலை காட்டின் ஒரு பகுதியில் ஒரு சிறு கரட்டின் மேல் இருந்தது வன இலாக்கா அலுவலகம். அங்கிருந்து வட்டம் கட்டி சிவன்மலையை பார்க்கலாம். பனிப்பொழிவுக்குள் அடைந்து கிடந்தது சிவன்மலையின் மொத்த வனாந்திரமும். சுந்தரராஜனும் இருட்டிவிட்டது தெரிந்து அலுவலகத்தை ஒட்டி கட்டப்பட்டிருந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு ஓய்வெடுக்க போனார். நல்ல பசி வேறு. வாட்சர் துரை அலுவலகத்தை கூட்டிக் கொண்டிருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்டார், துரை, பசிக்குது, நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்ல சமையல் பண்ற வசதி இருக்குதானே? ஆஹா, நேத்தே நீங்க வரப்போறது தெரிஞ்சு எல்லா சரக்கையும் வாங்கி வச்சுட்டேன். அப்போ நீ போய் முதல்ல சமையல் ஆரம்பி. எனக்கு நல்ல பசி. எப்பவும் நான் மாலை நேரங்கள்ல வாக்கிங் போவேன். இப்பவும் போயிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட காலெடுத்தவரை கொஞ்சம் பதட்டத்தோடு பார்த்தான் துரை. என்ன துரை, என்ன சார் நீங்க இந்த காட்டுல போய் வாக்கிங் போறேன்னு சொல்றீங்க? இங்கிருந்து மாற்றலாகி போன விஸ்வநாதன் ஐயா உங்ககிட்ட எதுவும் சொல்லலீங்களா? என்ன சொல்லணும்? ஆஸ் யூஷுவல் ஃபாலோ அப் கொடுத்தாரு. இந்த காட்டுல உங்களுக்கு வேலையே இருக்காது சுந்தரராஜனும் சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாருங்களா? அதுக்கு மேல சொல்ல என்ன இருக்கு? இந்த காட்டுல வீரப்ப மாதிரி கடத்தல்காரன் நடமாட்டம் ஏதாவது இருக்குதா என்ன? சேச்சே, இந்த காடு மாதிரி திருட்டு பயமே துளியும் இல்லாத ஒரு காட்டை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது சார். அப்ப அவர் சொல்ல என்ன இருக்கு? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காட்டுல இருக்கிற ஆகாசலிங்கம் மலைக்கோயில் ரொம்ப விசேஷமானது சார். பௌர்ணமிக்கு பௌர்ணமி அந்த லிங்க தரிசனத்துக்காக நிறைய சித்தருங்க வருவாங்க. அது மட்டும் இல்ல, பாம்பு, கிளி, புலியெல்லாம் கூட ஆகாசலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. துரை சொன்னது சுந்தரராஜன் உதட்டில் ஒரு கேலி சிரிப்பாக எதிரொலித்தது. சிரிக்காதீங்க சார், நான் சொல்றது நிஜம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இன்னைக்கு கூட பௌர்ணமி தான். ஆகாசலிங்கம் கோயிலுக்கு போய் பாருங்க, அப்ப தெரியும். அது எங்க இருக்கு? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஏன், நான் தனியா போனா எனக்கு ஏதாவது ஆயிடுமா? அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த காட்டுல எங்க எந்த சித்தர் நடமாடிக்கிட்டு இருப்பாருன்னே சொல்ல முடியாது. அவங்கள ஒரு அதிகாரியான நீங்க பார்த்துட்டு ஏதாவது கேட்க போக அது சாபத்துல முடிஞ்சிடலாம். அதான் நான் பயந்து போய் அப்படி சொன்னேன். சித்தர்களும் மனுஷங்க தானையா? என்னமோ இந்த உலகத்திலேயே அபூர்வ பிறவி எடுத்தவங்க மாதிரி சொல்ற. அப்புறம் சாபம் அது இது நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இது என்ன புராண காலமா? இந்தியாவுக்குள்ள கம்ப்யூட்டர் அறிமுகமாயாச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம ஆபீஸுக்குள்ள கூட கம்ப்யூட்டர் வந்துடலாம். சார், நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு சொல்றீங்களே சார். சரி, உங்ககிட்ட வளவளன்னு என்ன பேச்சு? நீ போய் சமையல செய்யி. நீ சொன்னதுக்காகவே நான் இந்த காட்டுக்குள்ள போய் பாக்குறேன். எனக்கு சாபம் கிடைக்குதா வரம் கிடைக்குதான்னு பாக்குறேன். சுந்தரராஜன் பேச்சோடு ஒரு பிஸ்டலை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நன்றாக இருட்டிவிட்ட வனாந்திரத்துக்குள் ஒரு டார்ச் லைட்டுடன் புறப்பட்டு விட்டார். துரை அவர் போவதையே பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 2. சிவன்மலையின் சிறப்புகளில் அடுத்த சிறப்பு அதன் மூலிகைகள். அனுமன் லட்சுமணனுக்காக சிரஞ்சீவி மலையையே தூக்கி வந்தபோது அந்த மலையில் இருந்து சில சிரஞ்சீவி மூலிகை செடிகள் சிவன்மலைக்குள் விழுந்தனவாம். பின் அதுவே ஒரு Sample complete. Ready to continue?